ஹலோ ஆல். காஸ்லா சீரீஸில் உள்ள டாப் ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், ஈவன் வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் ஒன்றுலையுமே நம்ம பேசிக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்லாங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது ஒரு வெக்டர், எவ்வளோ ஏரியாவை கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அவுட்வர்ட் நார்மல். எப்பயுமே ஒரு சர்ஃபேஸுக்கு அது அவுட்வர்ட் நார்மலாக தான் இருக்கும். இந்த டாட்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு EA cos theta. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பக்கா. சரி, இப்போ இங்க சம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100. கரெக்டா? 100 இந்த ஐல போகுது, யூனிட் விட்டுருவோம். ஐல போகுது. ஐ டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடு தான் கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் அதை ஏரியாவை மாற்றுறீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதை நீங்கள் மீட்டராக மாற்றுறீங்கன்னா 1 × 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இங்கே யூனிட் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் வெக்டர் நார்மல் டு த சர்ஃபேஸ். கரெக்டா? அப்போ இந்த 10⁻⁻⁴ஓட நீங்கள் இந்த யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.8i + 0.6k அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணாலும் டோட்டலாக எல்லாமே தப்பாயிடும். இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இ இருக்கு. இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். E dot A vector which is equal to EA cos theta. E என்ன? 100i. கரெக்டா? A என்ன? இந்த 10⁻⁻⁴ வெளியிலேயே இருக்கட்டும். ஓகே, அது ஒரு மேக்னிடியூட் தான். யூனிட் வெக்டர் நம்ம தனியா எழுதிக்கலாம். 0.8i + 0.6k. சரி, I dot i 1, J dot j 1. இப்போ இந்த I dot i, J dot j எல்லாம் நம்மளும் ஒரு வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கோம். பேசிக்ஸ் கத்துக்கிட்டாதான் நம்மளால இதெல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? K dot k இங்க ஒரு I இருக்கு, இங்க ஒரு I இருக்கு. அப்போ இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். I dot k கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும். இந்த 10⁻⁻⁴ அப்படியே இருக்கட்டும். 100i டாட் தட் இஸ் 0.8i. அதை எப்படி எழுதலாம்? 080. கரெக்டா? 80 I dot i 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 80 × 10⁻⁻⁴. ஆர் நீங்க இதை வேற எப்படி எழுதலாம்? 80 × 10⁻⁻3. யூனிட் ரொம்ப முக்கியம். நியூட்டன் கூலும் பவர் -1 எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாக்கு. இது ஒரு நல்ல ப்ராப்ளம் தான். CBSE டெல்லி 24ஓட ப்ராப்ளம். யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணாம கே எல்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போமா? இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சர்க்குலர் பிளேன் ஷீட் இருக்கு. அப்போ ஏரியான்னு வரும்போது நம்ம சர்க்கிளுக்கு தான் எடுக்கணும். ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை மீட்டருக்கு மாத்திருங்க. 10 × 10 × 10⁻⁻⁴ which is equal to 100 × 10⁻⁻⁴. is placed in a uniform electric field. ஓகே, இதை கரெக்டா சொல்லணும்னா இப்படிதான். மேக்கிங் an angle 60 degree. ஓகே, இப்போ நார்மலா 90 டிகிரிக்கு நான் அந்த சர்க்குலர் பிளேட்டை வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்ல இதான் விஷுவல் ஆகணும். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இது சம்ல கொடுக்கல, நானா சும்மா கஸ்டமைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஒரு ஏரியா வெக்டர் வெளில வருது. பக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் இப்போ ஆங்கிள் ஒரே டைரக்ஷன்ல போறனால 0 டிகிரி. ஆனா இப்போ சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்க வச்சிருக்க சர்க்குலர் பிளேட் இருக்குல்ல, சம்ல கொடுத்துருக்க சர்க்குலர் பிளேட்டு மேக்கிங் an angle 60 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சர்க்குலர் பிளேட்டுக்கு நீங்க 90 டிகிரி டிராப் பண்ணுங்க. இங்கதான் தப்பு நடக்கும். கண்டிப்பா இந்த ஆங்கிள் மெஜாரிட்டி லைட்டா நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தாலும் டெஃபினட்டா தப்பு நடந்துடும். சர்க்குலர் பிளேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 60 டிகிரி. ஓகேவா? ஏரியா வெக்டர் என்னன்னா 90 டிகிரி. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், இது அப்படியே டில்ட் பண்ணுங்க, இந்த ஏரியா வெக்டரும் டில்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லாம் கூட வச்சு பார்த்தா தான் யூ கேன் கெட் அ குட் ஃபீல் ரிகார்டிங் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ இது யாரு? ஏ வெக்டர். பக்கா இது யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏ வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேவா? இப்போ அவங்க ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ஃப்ளக்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸ் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி, அது டைரக்ஷன்லாம் கேட்க முடியாது. அப்போ இ ஏ ரெண்டு பேருக்குள்ள ஆங்கிள் என்ன? cos 30 டிகிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 5 × 10⁻⁵. ஏரியா என்ன? 100 × 10⁻⁻⁴. cos 30 எவ்வளவு? cos 30 √3/2. cos 30 சாரி. நான் எதுக்கு சாரி சொன்னேன் அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவை சர்க்குலர் பிளேன் ஷீட்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் ரேடியஸை மட்டும் போட்டேன்.
ஆக்சுவலாக இங்கே நான் பை போட்டிருக்கணும், பை ஆர் ஸ்கொயர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பை ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கணும். ஸோ இங்கே காஸ் 30√3/2 அது அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தான் சாரி சொன்னேன். 3.14. ஸோ 5 × 10⁵ இன்ட்டு 3.14 பையோட வேல்யூ. இதை நீங்கள் 100 × 10⁻⁻4 ரேடியஸை ஸ்கொயர் பண்ணிட்டோம், இன்ட்டு √3/2. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி டெசிமலில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணால் தான் எக்ஸாமில் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஷோராக டைம் பயங்கரமாக இழுத்துரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். 1.36 × 10⁻4 யூனிட் எழுதணும்னா போர்டில் கண்டிப்பாக மார்க் வைப்பாங்க. கூலும் பவர் -1. ஸோ நியூட்டன் கூலும் பவர் -1 எலக்ட்ரிக் ஃபீல்டோடது மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவோடது. கிளியர்? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு காஸ்லால ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாடலை கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி மாடலில் இருக்கும். பட் என்சிஆர்டில் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூபில் மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்குது. கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டோ என்ன டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். EX = α(x⁻1/2)ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேரியபிள் சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் காஸ்லால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 35 ப்ராப்ளம்ஸ் இதே மாடலில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கியூப், ஒரு சிலிண்டர் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த எக்ஸுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த கிவன் ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ ஒய்ல இசட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகல. அப்போ மொத்தம் இந்த கியூபுக்கு 6 சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ இதுல ஒரு ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோ இங்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ 90 டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல உள்ள சர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் கிடையாது. இந்த பின்னாடி இருக்குல்ல இந்த சர்ஃபேஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். கியூபுக்கு பின்னாடி இருக்க சர்ஃபேஸ் நான் பேசிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா இப்படி போகும். தட் இஸ் போர்டுக்குள்ள. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே உள்ள போயிட்டு இருக்கு ஏரியா வெக்டர். அங்கிட்டு இருந்து பார்த்தோம்னா அவுட்வர்ட் நார்மல். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இப்படி போறாங்க. அப்போ இது உள்ள போகும்போது இது என்னது 90 டிகிரி. இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்க எல்லாமே ஃப்ரண்ட், பேக், டாப், டவுன் 4 சர்ஃபேஸுக்கும் ஃப்ளக்ஸ் 0. ஏன்னா 90 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏரியா வெக்டர் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஏரியா வெக்டர் வெளில போதா, அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒன்று வெளில போகும். அது இதுல பிளாட் பண்ணல, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். we have to work. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் எழுதுவோம். θ = 0 டிகிரி, இங்க θ = 180 டிகிரி. பக்கா. அப்போ இதுக்கு பேர் ஃப்ளக்ஸ் 1ன்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேர் ஃப்ளக்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கிறது எல்லாமே படிச்சிடலாம். நல்ல ஸ்டஃபாக இருக்க கண்டென்ட்டை தான் நம்ம படிக்கணும். அதுக்கு தான் ஆள் இல்லை. அதை படித்தாதான் ஃபில்டர் ஆகி மேலே போக முடியும். φ_net = φ1 + φ2. ஓகே, இப்போ φ1க்கு என்ன நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா. காஸ் தீட்டா எவ்வளவு? ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுக்கு 1. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஸ் பர் த டயக்ராம் EA cos 0. ஃப்ளக்ஸ் 2 என்ன? EA cos 180 டிகிரி. அப்போ இது -EA, இதோட ஆன்சர் +EA. ஓகே, இப்போ E என்னன்னு கண்டுபிடிப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளக்ஸ் 2 சர்ஃபேஸ் 2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுறேன். E2 = இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேரியபிள். என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ கொடுக்கப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? α(x⁻1/2). சரி, இந்த ஆல்பாவோட வேல்யூ 800 சம்ல கொடுத்துருக்காங்க. மேல பாருங்க, 800 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்ன? a⁻1/2 which is equal to 800 a⁻1/2. இப்போ நான் ஃப்ளக்ஸ் 2 கண்டுபிடிக்க போறேன். வெரி இம்பார்ட்டன்ட். ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.1 மீட்டர். சர்ஃபேஸுக்கு a × a, அப்போ a². ஓகே, cos 180 இங்க -EA போட்டாதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்டூ நான் இப்ப எழுதுனது E × A எழுதிட்டேன். சரியா? ஓகே, இப்ப E என்ன? 800 a⁻1/2 × a². இப்போ 800 × a⁻1/2 + 2 கரெக்டா? அப்போ 800 × a⁻5/2. இதுதான் எக்ஸாக்டா. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. நான் இங்க EA கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ளக்ஸ் = இந்த a²ங்கிறது A, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு E. அந்த ஈயோட வேல்யூ தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? எஸ். ஒரு ஸ்டெப்பும் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தா தான் நம்ம கான்செப்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும். மைனஸ் போட்டேன், 800 போட்டாச்சு, a⁻5/2. ஓகே,
இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு வர போறேன். இதுல ரொம்ப டீப்பான ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் எடுக்கிறேன். ஃப்ளக்ஸ் 1க்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அதனால E போட்டுக்கிறேன். ஈயோட வேல்யூ என்ன? ஆல்ஃபா எக்ஸ் பவர் 1/2 கிவனா, ஆனா ஆல்ஃபாவை 800 போட்டுருவீங்க. எக்ஸ் போடும்போது அந்த சர்ஃபேஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏ. வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸுங்கிற இடத்துல நீங்க 2a போடணும். ஏன் தெரியுமா? இந்த சர்ஃபேஸ் 2aங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. பவர் 1/2 போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் 800 2 பவர் 1/2 a ஸ்கொயர். a பவர் 1/2 எக்ஸாக்ட்லி a பவர் 1/2 பக்கா. இப்போ நான் ஃப்ளக்ஸ் எழுத போறேன். e a ஸ்கொயர். இந்த சர்ஃபேஸ் a இங்க பாருங்க, டயக்ராம போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. a × a ஸ்கொயர். இப்போ e என்ன? 800 அந்த 2 பவர் 1/2 ரூட்னு எழுதிக்கோங்க. a பவர் 1/2 இப்போ a ஸ்கொயர். அப்போ முன்ன மாதிரியே போட்டுடலாமா? 800 × √2 a பவர் 5/2. இது ஃப்ளக்ஸ் 1. இப்போ நான் நெட் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்றேன். 5 net is equal to 5/1 + 5/2. இந்த 5/1 யாருன்னு பார்த்தீங்கன்னா 800 √2 a பவர் 5/2 மைனஸ் 5/2. நான் ஏன் மைனஸ் போட்டேன்னா பிளஸ் ஆஃப் மைனஸ் கூட நீங்க போட்டுக்கோங்களேன், இன்னும் ஒரு குட் ஃபீலா இருக்கும். ஓகே, 800 5/2. ஸோ இப்போ ஆன்சர் நீங்க 800 a பவர் 5/2 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா √2 - 1 இருப்பாங்க. இந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இது ஒரு சேலஞ்சான ஒரு ஸ்டெப் தான். சம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்காதீங்க. 3 மார்க்லாம் என்சிஆர்டியில் எப்படி தான் கேட்பாங்க, ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 800 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ 0.1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 0.1 5/2 இன்டூ √2 - 1. இதை நம்ம ஒர்க் பண்ணணும் சார், கண்டிப்பா சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 0.1 எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். ஸோ 5/2 கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ 1/10 பவர் 1/√2 இன்டூ 5. ஸோ நான் இப்போ இதை மட்டும் ஒர்க் பண்ணுறேன். இந்த 800லாம் வேணாம், இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? √10 த ஹோல் பவர் 5ன்னு அர்த்தம். சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். √10 நான் புரியணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். எக்ஸாம்லலாம் நீங்கள் இப்படி எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது டீச்சர் அப்படின்னு தான் எழுதிட்டு இருக்கேன். √10 × 10 10, √10 × √10 10, பேலன்ஸ் ஒரு 10 இருக்கு. அப்போ 1/100 √10 பக்கா. இப்போ மல்டிப்ளை டிவைடட் பை √10 போடுங்க. அப்போ என்ன ஆகும்? மேலே ஒரு √10 வரும், கீழே 100 √10 √10 மல்டிப்ளை பண்ணா 10. ஸோ கீழே 1000. √10 வேல்யூ என்ன? 3.16 divided by 1000. So final answer 0.00316. இப்போ இந்த வேல்யூ மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிருப்போம் இவ்வளவு நேரம். 800 into 0.00316 of √2 - 1. 1.414 minus 1 இது மட்டும் 0.414. 0.00316 into 800. ஓகேவா? இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.05 இன்டூலாம் ஒன்றுமே இல்லை, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. டெஃபினட்டாக ஈஸியாக திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கிறத எல்லாருமே படிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கற்றுக்கிறது ஒன்று. ஓப்பன் ஃபார்முலாவில் நீங்கள் 10 ப்ராப்ளம் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு level 3 ப்ராப்ளம், மாஸ்டர் பீஸ் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா JEE மெயின் April 24, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியான ப்ராப்ளம். இந்த வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா? லாஸ்ட் JEEன்னு சொல்லலாம். தட் இஸ் an electric field is equal to 2i + 6j + 8k கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் தான் கேட்டிருக்காங்க, E.A. ஓகேவா? ஈயோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2i + 6j 8k / √6. டாட் வச்சுக்கிறோம். ஏரியாவோட யூனிட் வெக்டரை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. AC = 4 இன்டூ யூனிட் வெக்டர் என்ன? 2i + j + k / √6. ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8i + 4j +
4k by root 6. JE ப்ராப்ளமே நமக்கு இந்த ப்ராப்ளம் JE பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸி ப்ராப்ளம்னே நான் சொல்லுவேன். டாட் ஓப்பன் த பிராக்கெட் 8i plus 4j plus 4k by root 6. ஸோ கீழே உள்ளதை நீங்கள் root 6 into root 6 6 எழுதிடலாம். 2y ஐயோட மல்டிப்ளை பண்ணோம். i டாட் i 1 j டாட் j 1 k டாட் k 1 நிறைய தடவை சொல்லியாச்சு இந்த வீடியோலயே. 2y டாட் 8j 16 plus 6 into 4 24 plus 8 into 4 32. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 72/6 வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 12 volt மீட்டர். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் படித்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் தெரியாது. செகண்ட் லெசனில் தான் இதோட யூனிட் தெரியும். நான் இப்போவே சொல்லிடுறேன். செகண்ட் லெசனில் ஈஸி ஈக்குவல் டு மைனஸ் dv/dl ஒன்று படிப்பீங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரியா கரெக்டாக இது வோல்ட் மீட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இங்கே வோல்ட் மீட்டர் அதாவது ஈஸி ஈக்குவல் டு dv/dl வந்துட்டு வோல்ட் மீட்டர் பவர் -1. கன்ஃபார்மா எதுவும் தப்பு பண்ணுறேன்னா நான் வெயிட் அ மினிட் ப்ளீஸ். தப்புலாம் இல்லை, நான் எழுதுனது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்துட்டு வோல்ட் மீட்டர் பவர் -1. பக்கத்தில் ஏரியாவுக்கு ஒன்று இருக்குல்ல மீட்டர் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் வோல்ட் மீட்டர் சார். ஃப்ளக்ஸுக்கு இது ஒரு புது யூனிட்டாக தான் தெரியும் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் படித்தவங்களுக்கு. செகண்ட் லெசனில் இந்த கண்டென்ட் படிப்போம். இது பேர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அர்த்தம். வோல்ட் மீட்டர் பவர் -1. இது ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் இல்லை, அதனால தான் நான் கூட இங்கே தப்பு பண்ணுறேன்னு நினச்சேன். தப்புலாம் இல்லை, கன்ஃபார்மாக எல்லாமே கரெக்டு தான். ஸோ பாஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு என்ன டைரக்ஷனில் போகுதுன்னா ஐ டைரக்ஷனில் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁻³ அண்ட் அது ஒரு ஸ்கொயர் பிளேட்டை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம குட் ஃபீலுக்கு அப்படி ஒரு டயக்ராம் எழுதிக்கோமா. இதோட சைடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் இப்போ உட்காந்துருக்க ரூமோட லெஃப்ட் கார்னரை பாருங்க. அந்த லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு இது ஒய்யாக இருக்கும், உங்களுக்கு முன்னாடி போகிறது எக்ஸு, உங்களை நோக்கி வரும். இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது இசட். ஓகேவா? இருங்க, நான் இதில் எக்ஸாக்டாக இன்னும் சூப்பராக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு செம்மையாக புரிகிற மாதிரி ஒரு இமேஜ் போடுறேன். இருங்க. எஸ், இதுதான் அந்த இமேஜ். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் இருந்தால் தான் புரியும், இல்லாட்டி டெஃபினட்டாக புரியாது அவ்வளோ சீக்கிரம். இந்த YZ இருக்குல்ல, இந்த YZ அதுதான் இது. நான் சொல்கிறது இதுதான் Z, இதுதான் Y அண்ட் இதுதான் X. ஓகேவா? இப்போ இந்த YZ தான் அந்த ஸ்கொயர் பிளேட் இருக்கு. சூப்பர்ல. அதுலேருந்து ஏரியா வெக்டர் அவுட்டோர் நார்மல். ஃபேண்டாஸ்டிக். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்ரெடி இதில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வேற அவங்க கொஸ்டின் ஒன்று மாற்றிருக்காங்க. அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA cos 0. E எவ்வளவு? 5 × 10⁻³ A எவ்வளவு? ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ஆஃப் 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் ஓகே ஏரியா கண்டுபிடிக்கணும். 100 × 10⁻⁴. 100 × 10⁻⁴. cos 0 வந்துட்டு 1. கரெக்டா? அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 50 இன்டூ இல்லை ஒன்றுமே இல்லை, இன்டூலாம் இல்லை, 10⁻³ அது சைபர், அதுவும் ஒன்று கேன்சல் அவுட் ஆகிடும். 500 எக்ஸாக்ட்லி 50 தான். 50 இன்டூ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻−1. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வுட் பி த ஃப்ளக்ஸ் த்ரூ த சேம் ஸ்கொயர் இஃப் த பிளேன் மேக்ஸ் 30 டிகிரி வித் த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கொயரை வந்துட்டு எக்ஸுக்கு 30 டிகிரி வைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இது யாருன்னா ஸ்கொயர் பிளேட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் பிளேட்டு 30 டிகிரினா அதுலேருந்து வர ஏரியா வெக்டர் எவ்வளோ இருக்கும்? இதான் பிளேட்டு. கரெக்டா? புரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இதுதான் அந்த எல்லோ லைன்னா பிளேன். அப்போ இது அதுக்கு பிளேனுக்கு ஏரியா வெக்டர் 90 டிகிரி. இதுதான் இ. கரெக்டா? இது ஏ. பிளேனுக்கும் ஆக்சிஸ்க்கும் தான் 30 டிகிரி. அப்போ இக்கு ஏக்கு எவ்வளோ? 60 டிகிரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ EA cos 60 டிகிரி. வெரி இம்பார்ட்டன்ட். E எவ்வளவு? 5 × 10⁻³ ஒன்றும் இல்லை, அது by 2. அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் சார். தனியாலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய கிடைச்ச ஆன்சர் cos 60க்கு அப்படியே 1/2 போட்டுருங்க. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 25 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. கூலும் பவர் -1 தானே? ஆமாம், எக்ஸாக்ட்லி. கூலும் பவர் -1. கிளியர்? நல்ல ப்ராப்ளம்.
இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் a cubical volume is bounded by a surface x equal to 0 x equal to a. ஆக்சுவலாக இந்த டேட்டாவே புரிஞ்சுக்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஐடியா தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களே கொடுத்துருந்தாங்க கிளியராக, பட் இப்போ அப்படி கொடுக்கறது இல்லை. ஸோ நான் ஒரு ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன், அதில் நான் ஒரு கியூப் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம்ல இதை. எஸ், இப்போது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அப்படியே நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்படி எடுத்துப்போமா? வெயிட் அ மினிட், இன்னும் நல்லா போடுறேன் நான். ஏன்னா சில பேருக்கு கீழே வந்தது கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. சார் வந்துட்டு நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் போட்டிருக்காரு அப்படின்னு கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக எல்லா வெரைட்டி ஆஃப் பீப்புளுக்கும் புரியணும்ல. நல்லா புரிஞ்சுதா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்திருக்கணும், அப்போதான் கரெக்டு. நான் ஃபஸ்ட்டு ஓகே, இந்த பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். இப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் நகர்ந்து போகும்போது இப்படி வரணும். 3 ஃபேண்டாஸ்டிக் சார், கரெக்டு சார், இது கரெக்டு சார், இது கரெக்டு சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 0,0,0 எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் 0. இதில் எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ, இந்த ஒய் இருக்குல்ல கரெக்டாக பிளாட் பண்ணுறேன். வேற கலரில் போடவா? எஸ், இப்போ இதான் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஏ. சூப்பர் சார். இசட்டு முன்னாடி கொண்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இன்னும் எடுத்துக்கலாமா? முன்னாடி போட்டதா கரெக்டோ? சார் மாறல சார். இப்போ இந்த ஒரே நிமிஷம் அதை delete பண்ணிடலாம். ஓகே ஃபைன். எக்ஸ் ஏ, இசட் ஃப்ரண்ட்ல வரணும் கண்டிப்பாக, எல்லாமே ஏ. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ டைரக்ஷனில் போகுது. சம்மில் கொடுத்துருக்காங்க E0xi. அந்த எக்ஸை விட்டுட்டோம்னா மாட்டிக்கிட்டோம். பயங்கர இம்பார்ட்டனே அதுதான். ஏ 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன? 2 × 2 4 × 10⁻⁻4. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 4 × 10⁻4 நியூட்டன் கூலும் மீட்டர்/-1. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்குள்ள ஒரு கியூ இருக்காமா, ஓகேவா? அந்த கியூவோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு கியூ வச்சுக்கலாம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? EA cos 0. காஸ்ல என்ன? simplified form of Q/ε0. left sides are equal, right side must be equal. கரெக்டா? EA cos 0 is equal to Q/ε0. சம்ல இங்க ε0 வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்க நார்மல் வேல்யூ எடுத்துக்க கூடாது. அப்ப E × A × cos 0. ஏன் 0 போட்டேன்? நான் இந்த சர்ஃபேஸுக்கு பார்க்குறேன், ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி சார், அந்த சர்ஃபேஸுக்கு பார்க்குறேன். அந்த சர்ஃபேஸ் எக்ஸ்ல இருந்து ஏ தூரம் இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்ன்னு கொஸ்டின்ல இருக்குல்ல, இங்க எக்ஸ், அதுக்கு நான் ஏ போட்டே ஆகணும் டெஃபினட்டா. ஸோ இதுல இருந்து ஏரியா வெக்டர் இப்படி போறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல போறாங்க. அதனால நான் θ = 0ன்னு போட்டேன். அப்போ Q = நம்ம கவனிக்காம அந்த எக்ஸை விட்டுறக்கூடாது. ஈயோட வேல்யூ என்ன? E0x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? ஏ. ஏக்கு பதிலாக என்ன போடணும்? ஸ்கொயரோடது, ஏ ஸ்கொயர். cos 0 வேல்யூ 1. இங்க ஒரு ε0 வேற இருக்கு, அதை வேற கிராஸ்ல எடுத்துட்டு போனோம்ல, ε0. அப்போ Q = E0 வேல்யூ என்ன? 4 × 10⁻4 A × A, A cube. ஓகே, ε0 வேல்யூ 9 × 10⁻−12. ஓகே, யூனிட்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ இந்த ஏவோட வேல்யூ மட்டும் நம்ம கிளியரா போடணும். ஏவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 8ன்னு வரும். 4 × 10⁻4 8 × 10⁻−2 த ஹோல் கியூப். சென்டிமீட்டரை நான் மீட்டரா மாத்திட்டேன். டெஃபினட்டா நல்லா யோசிச்சு போடணும், இல்லைன்னா தப்பு வந்துடும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா × 9. கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 288 × 10⁻−14. அங்க ஆமா எக்ஸாக்ட்லி கேட்க மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. இங்க -14 தான் இருக்கு. ஸோ கியூவோட வேல்யூ என்ன? 288. அவ்வளோதான், 288 தான் கியூவோட வேல்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ல அந்த எக்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க எதை கால்குலேட் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் நீங்க இந்த சர்ஃபேஸ் எடுக்கல அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் ஆரிஜின்ல இருக்கு. ஆரிஜின்ல எக்ஸ் வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ அதுக்கு எடுக்க முடியாது. ஏன் சார் பேலன்ஸ் உள்ள சர்ஃபேஸ்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா வெக்டர் மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு 90 டிகிரி, ஏரியா வெக்டர் கீழே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு 90 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் இருக்கிற ஒரே ஒரு சர்ஃபேஸ் எது சார்? டெஃபினட்டா அந்த ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் சொல்றது ஹார்ட் ஆஃப் த கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது போர்டு ப்ராப்ளம் தான். போர்டு, ஜெய், நீட் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. பட் பழைய ஜெய் ப்ராப்ளம். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜை நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ் 3வது பாயிண்ட்டை சிமிட்ரிக்கல் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ நீங்கள் இப்படி ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு சார்ஜை இங்கே வைக்கிறீங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான். திஸ் பவுல் இஸ் ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பவுலுக்கு எவ்வளோ சார்ஜ் சொந்தம்னா ஃபுல் சார்ஜ் சொந்தம் கிடையாது, ஹாஃப் சார்ஜ் தான் சொந்தம். இப்போ நான் மேலே சிமிட்ரிக்கலாக ஒன்று அச்சீவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த என்டையர் சிஸ்டமுக்கு ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q enclosed by epsilon naught. பக்கா. ஆனால் இங்கே இருக்கிறது ரெட்டு தான் ஒரிஜினல். அப்போ அது இதில் இருக்குது. இந்த ரெட்டுக்கு மட்டும் எவ்வளோ சார்ஜ் சொந்தம்னு பார்த்தீங்கன்னா Q/2 தான் சொந்தம். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/2 epsilon naught. அவ்வளோதான் ஆன்சர். இந்த கான்செப்டில் தான் நீங்கள் ஒரு கியூப்ல ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஷார்ட்ஸ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம நீங்கள் ஃபேஸில் வச்சிங்கன்னா சார்ஜ் இப்படி பாதி வெளியில் இருக்கும். அப்போது ஒரு சார்ஜுக்கு ஒரு கியூபுக்கு எவ்வளோ சொந்தம்னா Q/2 தான் சொந்தம். ஒரு கியூபுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே நீங்கள் இப்படி எட்ஜில் வச்சிங்கன்னா 4 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. லெஃப்டில் ஒருத்தர் வருவாங்க, முன்னாடி 2 பேர் வருவாங்க. கரெக்டாக? 4 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு கியூபுக்கு எட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு கியூபுக்கு எவ்வளோ சொந்தம் தெரியுமா? Q/4 தான். ஏன்னா 4 கியூபு ஷேர் பண்ணிக்கிறதுனால. கார்னரில் வச்சிங்கன்னா Q/8 epsilon naught சார். 8 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு கியூபுக்குன்னு கேட்கறது வேற, சர்ஃபேஸுக்குன்னு கேட்கறது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒண்டர்ஃபுல்லான ப்ராப்ளம். சிமெட்ரிக்கல் தெரியலன்னா இதை போடவே முடியாது சார். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்லோட அப்ளிகேஷன் பாஸ் பண்ணி ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க. நார்மலாக ஓப்பன் ஃபார்முலாவில் சம் போட்டதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அது எல்லாரும் போடுவாங்க. ஆனால் பேப்பரில் இந்த மாதிரி சம் வரும்போது அதை அட்டன் பண்ணாலே உண்மையுமே திருத்துறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருக்கும். சம ப்ராப்ளம் இது அப்ளிகேஷன் பேஸ்டு. காஸ்லாவோட அப்ளிகேஷன் ஒரு ஒயருக்கு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? இது பாசிட்டிவ் ஒயர். பாசிட்டிவ் ஒயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் ஒயர்லேயும் சம் வரலாம். ஸோ இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டயக்ராம். ஸோ நான் அதை ஃபோட்டோ எடுத்து போடலை, நான் இப்போ ட்ரா பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். -Q + Q இது ஒரு டைபோல். ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 mm. ஓகேவா? இப்போ இந்த -Q என்ன பண்ணும்? டைபோல் எலாங்கேட் ஆகாது, அது ஃபிக்ஸ்டு தான். இந்த மைனஸ் என்ன பண்ணுன்னா இந்த பிளேட் வந்து பிடிச்சி இழுக்கும், என் சைடு வான்னு அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இங்கே கிடைக்குது. சூப்பர். அது பேர் F1ன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ளஸுக்கும் என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும், அது F2ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன். F2ல இருந்து F1 மைனஸ் பண்ணுவீங்களா, F1ல இருந்து F2 மைனஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா பக்கத்துல இருக்கதான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா F1ல இருந்து தான் F2 மைனஸ் பண்ணணும். ஓகே, F1 ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு எழுதுவோம். நீங்க F1 - F2 டைரக்ஷன் போட்ட பிறகு அந்த சார்ஜோட மைனஸ் எடுத்தீங்கன்னா பயங்கர தப்பாயிடும். வெரி இம்பார்ட்டன்ட் இது. அப்ப F1 நான் என்ன எழுதுறேன்னா EQன்னு எழுதுறேன். சரி, அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ஆக்சுவலா சம்ல கிவன் எதுனா கிரீன் கலர்ல போட்டது மட்டும் தான் கிவன், எல்லோ கலர்ல இருந்து சொல்யூஷன். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு புக்ல NCERTல இந்த ஃபார்முலா இருக்கு. λ/2π epsilon naught r. ஆர்ங்கிறது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ லாம்டா கொடுத்துருக்காங்க, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க சம்ல. ஓகே, எழுதிக்கலாமா? λ is equal to 4 × 10⁻⁻4 cm/−. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னை பிடிச்சி ஜெயில தான் போடணும், சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் m/−1. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னா அதுவும் 2 மில்லிமீட்டர் சார். அதுவும் 2 மில்லிமீட்டர். ஓகே, டவுட்டே வேண்டாம். சூப்பர். 2 மில்லிமீட்டரா? 2 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, 2 சென்டிமீட்டர். இப்போ இந்த -Q தான் எழுத போறோம். அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன? 4 × இல்லாட்டி இப்படி பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் EQ எழுதிக்கலாம், அதுதான் ரொம்ப ஈஸி. லாம்டாவோட வேல்யூ என்ன? 4 × 10⁻⁴/2π epsilon naught. ஆரோட வேல்யூ 2 × 10⁻⁻2 சார். சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திட்டேன். F2 ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். EQ தான், அதுல டவுட் வேணாம். E வந்துட்டு λ/2π epsilon naught. R தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சென்டிமீட்டர் + 2 மில்லிமீட்டர் என்ன? 2.2 சென்டிமீட்டர் சார். இந்த இடத்துல தப்பிடக்கூடாது. ஏன்னா +Q ஓட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் + 2 மில்லிமீட்டர் 2.2 சென்டிமீட்டர். பக்கா? எஸ், டெஃபினட்டா. அப்போ இதை நீங்க மீட்டருக்கு மாற்றும் போது 2.2 × 10⁻⁻2 ஸ்கொயர்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆர்வத்தில் ஸ்கொயர் போட்டுறாதீங்க. இது Q எடுத்துக்கோ.
இப்போ இதுலேருந்து எதாவது மைனஸ் பண்ணணும், இதுலேயும் ஒரு கியூ வரும் பக்கா. இப்போ கியூவை காமனாக எடுத்துடலாம். என்ன கியூ கொடுத்துருக்காங்க? கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கியூவை வெளியில் எடுத்துருவோம். வேற யார் யாரை வெளியில் எடுக்கலாம்? 4ஐயும் வெளியில் எடுத்துடலாம். வேற 2 பை எப்சிலானையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1/2 இன்டூ 10⁻⁻2 மைனஸ் 1/2.2 இன்டூ 10⁻⁻2 இவ்வளோதான் இருக்கும். இல்லை சார் நான் இங்கேயே இந்த 2வை போட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த 2 சார்ஜுக்கு பதிலாக 2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7.2 நியூட்டன். இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 6.5 நியூட்டன். நான் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 7.2 நியூட்டன் மைனஸ் 6.5 நியூட்டன். ஃபைனல் ஆன்சர் 0.7 நியூட்டன். எங்கிட்ட ஆக்ட் ஆகும் அது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல். டைரக்ஷன் கேட்கலையோ? டைரக்ஷன் கேட்கல இருந்தாலும் நம்ம எழுதிடலாம். இந்த சைடு இப்போ மொத்த சிஸ்டமும் அட்ராக்ட் ஆகும். லெஃப்ட் சைடு தான் போவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டுவர்ட்ஸ் அ லைன் சார்ஜ். இந்த ராடுக்கு இந்த லைன் சார்ஜுக்கு தான் இப்படி உள்ள போகும். அது லெஃப்ட்ல. இப்போ இது ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டைபோல் இப்படி மாத்தி வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்ப்போம். டைபோலை மாத்தி இப்படி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா ரிப்பல் ஆகி இந்த சைடு டைபோல் போயிடுவாங்க. அப்போ கொஸ்டினை நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக படிச்சுக்கணும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு பிவைக்யூ தான். சிபிஎஸ்சி டெல்லி 24 கொஸ்டின். டயக்ராம் கொடுக்கல, நாம தான் டயக்ராம் போட்டுக்கணும். 2 லாங் ஸ்ட்ரெயிட் தின் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏபி அண்டு சிடி. ஸோ ஏபியை போட்டுக்கலாம். 2 லாங் ஸ்ட்ரெயிட் ஹேவிங் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி 1 ப்ளஸ் 1 மைனஸ் சிடி. ஓகே, இந்த ஏபி ஏபியை நான் அப்படியே ஏபின்னு போடுறேன். ஒன்றும் தப்பு இல்லை, பெரிய தப்பு இல்லை. ஏபி ஓகேவா? ஓகே, சிடி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோ கூலும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா -20 மைக்ரோ கூலும். சூப்பர். தேர் கெப்ட் பேரலல் டு ஈச் அதர். அப்படிதான் வரைஞ்சிருக்கேன். டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஓகே, 1 மீட்டர்னால யூனிட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அட் மிட்வேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சூப்பர்ல. இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். முதல்ல லீனியர் சார்ஜ் ஒயரோட ஃபார்முலா என்ன? இது பிளஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? λ/2π எப்சிலான் நாட் ஆர். ஒருவேளை இதுவே மைனஸ் சார்ஜாக இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லுங்க. இங்கிருந்து இப்படி ஃபீல்ட் லைன்ஸ் போகும். இந்த இதுக்கு பாயிண்ட் இங்கே இருக்கு, ரைட் சைடில் இருக்கு. ஏபிக்கு ரைட் சைடில் இருக்கு, சிடிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. இது சிடி. சூப்பர்ல. இது ஏபி. ஏபிக்கு பாயிண்ட் எங்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கு. அப்போ இந்த பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போறாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட வாங்குறாங்க. அப்போ நான் E1 E2 கண்டுபிடிச்சா போதும் சார். ஈஸி சார். ஏன் இன்னு போடலன்னா சார்ஜ் டென்சிட்டி வேற ஆயிடுச்சு. E1 எழுதுறேன் பாருங்க. E1 is equal to 10 மைக்ரோ கூலும் பர் மீட்டர். லாம்டாவே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் Q/L கொடுத்துருக்காங்க. Q/L தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ E equal to லாம்டாக்கு பதிலாக 10 மைக்ரோ கூலும் போடுறேன். 2π எப்சிலான் நாட் ஆறு. 1 மீட்டர்ல பாதி 1/2. கரெக்டா? தட் இஸ் மீட்டர். ஓகே, அடுத்தது E2. E2 ஓடது என்னன்னா -20 நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். -20 போடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் டைரக்ஷன் எடுத்துட்டோமே. அப்ப நீங்க ஆட் தான் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றது இதுல பயங்கரமான பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. மைனஸை வச்சு தான் டைரக்ஷன் போட்டோம். 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல போது நீங்க ஆட் தான் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2π எப்சிலான் நாட் ஆர் எவ்வளோ? அது ஒரு 1/2. கரெக்டா? ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண யாரெல்லாம் காமன் எடுக்கலாம்? சரி, இதையும் கேன்சல் பண்ணிடுங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா. அப்போ என்ன வரும்? 10 மைக்ரோ கூலும் பை π எப்சிலான் நாட் பிளஸ் 20 மைக்ரோ கூலும் பை π எப்சிலான் நாட். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4. அப்போ நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா 1/4π எப்சிலானோட ஆன்சர் 9 தெரியும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 ஆகும். ஆட் பண்ணிங்கன்னா 1.08 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் கூலும் பவர் -1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? ஃபைனலாக நீங்கள் ஐன்னு போடணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சைடு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுறோம். ஸோ இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இடத்துல என்னன்னா -20 போட்டிங்கன்னா மைனஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். 2 சேம் டைரக்ஷனில் போனால் ப்ளஸ் பண்ணணும். சார்ஜோட சைனை வச்சு தான் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மறுபடியும் கொண்டு போய் சைனை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங். இந்த சீரீஸ், தட் இஸ் காஸ்லாவோட சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அப்கமிங்கில் ஒரு டாப்பிக்கும் ஒரு சீரீஸ் போடுவோம். ஆக்சுவலாக இது 1000 ப்ராப்ளம் சீரீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம அப்படியே கவுண்ட்டில் எடுத்துக்கோம். ஓகே, தேங்க்யூ.